கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்னடா ஆளாக்கு இங்க தனியா நின்னுட்டு இருக்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? டேய் அப்படிலாம் எதுவும் இல்லடா. அவ ஏன் இங்க நின்னுட்டு இருக்கான்னு தெரியலையா? சரி கூப்பிடு, என்னன்னு கேட்போம். மச்சி எதுவும் பிரச்சனைலாம் இல்லல? இல்ல என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? டேய் சத்தியமா எந்த பிரச்சனையும் இல்லடா. எங்க ரெண்டு பேருக்குள்ள என்னடா ப்ராப்ளம் வரப்போகுது? காலையில கூட அவகிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். கேளு இருடா, கேட்டுட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். உனக்கு ஆளாக்க மாட்டேன், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லட்டும். மாப்பானு என் தங்கச்சி இது மாதிரி பண்ணதுக்கு உன்னை வச்சு செஞ்சிட வேண்டி தெரியுங்களா மச்சான்? இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்துக்க. நேற்று தான் உன் தங்கச்சி வந்தான், ஆனா நான் சின்ன வயசுல இருந்து உன் கூட தான் இருக்கேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீ மச்சி. ஆளாக்கு நேற்று வந்ததும் நாளைக்கு வந்ததும் அதெல்லாம் இங்க மேட்டர்லாம். ஆளாக்கு என் தங்கச்சி எப்பவும் இப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. அவ வருத்தப்படுறதுக்கு காரணம் நீதானு தெரியட்டும். அப்புறம் இருக்கடிமா உனக்கு இரு, ஆளாக்கு கிட்ட கேட்டுட்டு வரேன். டேய் ரொம்ப ஓவரா போறீங்கடா, முடியலடா என்னால, இன்னும் ஓவரா போவோம் பாரு. டேய் போடா போய் என்னன்னு கேளு. ஓய் ஆளாக்கு. ஏய் என்னடி அபி, என்ன ஆச்சு? என்னடி ஃபீல் பண்றியா? இல்ல வெற்றி, அது சும்மா ஆளாக்கு போய் சொல்லி சமாளிக்கலாம் ட்ரை பண்ணாத. நீ அழுதது எங்களுக்கு பச்சையா தெரியுது. எதுக்கு இப்ப அழுதா அது சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஏன் அழப்புறேன்? நானும் அழலாம், சும்மா இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதுக்கு இந்த லுக்கு? இல்ல ஆளாக்கு இவ்வளவு அழகா பொய் கூட சொல்ல தெரியுதா? அதான் ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு இந்த பொய்ய? என்னாச்சு? உனக்கு மச்சானுக்கு ஏதாவது சண்டையா? என்ன ஏண்டி பாக்குறேன்? அவன் கேட்கறானா பதில் சொன்ன. அவன் ரொம்ப நேரமா என்னதான் சந்தேகப்பட்டுட்டு இருக்கான். நான் தான் உன்னை ஏதோ திட்டேன்னு என்னை இவ்வளவு நேரம் திட்டிட்டு வந்திருக்கான். ஐயோ இல்ல இல்ல, வெற்றி நான் ஏதோ சொல்லலாம். நான் சும்மா இங்க நின்னுட்டு இருந்தேன். சும்மா? ஆமா சும்மா கூட நீ ஃபீல் பண்ண போல இருக்கேன். ஏய் இப்ப சொல்ல போய் அந்த மண்டையில கொட்டவா? இல்ல இல்ல இல்ல, அது என்னடி என்னாச்சு? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஆமா வெற்றி, என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறியா? ஏய் அங்க அத்தையும் இல்ல மாமாவும் இல்ல, நீ மட்டும் தனியா இருப்பியா? எதுக்கடி இப்ப அங்க போகணுன்ற? ஏன் இங்க இருக்க உனக்கு பிடிக்கலையா என்ன? அதானே, ஏன் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? ஏய் உன் ஆளு இங்கதான் இருக்கான், அப்புறம் எப்படியும் உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு நான் இங்க இருக்கேன். இது இல்லாம உங்க அக்கா இங்கதான் இருக்காங்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச உங்க இனியன் மாமா உண்மையாளத்தன் எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. ஏன் இதெல்லாம் தாண்டி உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்? என்னாச்சு ஆளாக்கு? அது இல்ல தாடி அண்ணா, இன்னைக்கு வேதாத்தை கேட்டாங்களா நீ இன்னும் வீட்டுக்கு போலியான்னு. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏய் அதான் மம்மி விளக்கமா சொன்னாங்கல்ல, உங்க அம்மா அப்பா வரலையாங்கிறது தான் அப்படி கேட்டேன்னு சொன்னாங்கல்ல. என்னடி மம்மி சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டியா? சரி மம்மிக்காக நான் சாரி கேட்டுக்குவா? ஐயோ வெற்றி, இல்ல இல்ல, அத்தை சொன்னதுனால மட்டும் இல்ல, எனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சா அதான். பிள்ளைக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏன் உங்க அம்மா தான் பால் பாட்டில பால் ஊற்றி கொடுப்பாங்களோ? வேணா சொல்லு, நான் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். டேய் தாடி அண்ணா, நான் எவ்வளவு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கேன், நீ விளையாடிட்டு இருக்க. அப்பா டாடி அண்ணா இப்பதான் ஞாபகம் வந்திருக்கு. அப்படிதானே அவளுக்கு? இல்ல அப்படி இல்ல, நீதான் இந்த ஆளக்க மறந்துட்ட. நான் இங்க வந்ததுல இருந்து உனக்கு தேவை தெரியுமா? ஆனா நீதான் இங்க யாரையே காணும். நீ வந்து என்கிட்ட பேசுவேன்னு நான் நினைச்சேன். நீதான் உனக்கு ஆள் கிடைச்சதோ ஆள் பின்னாடியே சுத்துறியாமா. இந்த ஆளக்க மறந்துட்ட. மச்சி அது நான் என் ஆள்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன் பாத்துக்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஏன்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் ஒப்பிப்பீங்கன்னு பார்த்தோம், இங்க கல்யாணத்துக்கு முன்னாடியேவா? டேய் இப்போ ஆளாக்கு பேய் ஆட்டம் ஆடுமே, என்ன பண்றது? டாடி அண்ணா, டேய் டாடி அண்ணா, இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டால. டேய் ஏன்டா மச்சி உன் தங்கச்சி கூப்பிடுறா பாரு, என்னன்னு கேளு மச்சி. ஆளாக்கு உன் ஆளாக்கு உன்னை கூப்பிடுது மச்சி. மச்சான் நான் நல்லா பண்றேன்னா இல்லையோ, நீ ரொம்ப நல்லா பண்றடா. போ மச்சி, என்ன ரொம்ப புகழ்ற, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ என்ன சாவ அடிக்கிறானே. டேய் நானே டைம் வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன், இப்படி கோத்து விட்டுட்டேன். வெக்கமா படுறேன். மாப்பண்ண ரூமுக்கு வந்து இருக்கடி உனக்கு. டாடி அண்ணா இங்க பாரு ஆளாக்க, இதுல முறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ளதான் நீயும் வெற்றியும் பைக்ல போய் அது ஒரு ப்ராப்ளம் வந்து
உங்க வீட்டுல கூட உன்னை திட்டாங்களாமா, அடிக்க கூட செஞ்சாங்களாமா. இந்த மாதிரி சமயத்துல வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? அதனால தான் சொல்லல. அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரல அழகு. அதனால தான் இன்னும் சொல்லல. இங்க பாரு, எது வந்தாலும் அண்ணன் உங்ககிட்ட தானே முதல்ல சொல்லுவேன். அழகு அப்படி பார்க்காத அழகு, மன்னிச்சிரு. டேய் தாடியண்ணா, நீ பயப்படுறது கூட நல்லா தான் இருக்கு. ஏன் அழகு சிரிச்சிட்டியா? அப்போ உனக்கு என் மேல எந்த கோவம் இல்லைல்ல? டேய் தாடியண்ணா, எனக்கு ஏன்டா கோவம் வரணும்? எனக்கு அழகா கியூட்டா ஒரு அண்ணியை ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்காக நான் கோவப்பட முடியுமா? என்ன அண்ணி நீ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். அதனாலதான் என் வெற்றி எனக்கு காமிச்சு கொடுத்துட்டான். அழகு உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? டைம் கிடைக்கலாம் அழகு, இல்லைன்னா கண்டிப்பா சொல்லியிருப்போமா. தேடி தின்று விட ஆசை கிள்ளுதடி தேனில் செய்த இதழோ மூடி வைத்த முயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ. இதுதான் உங்களுக்காக கொடுத்துருக்க ரூம். நீங்க இனிமே இங்கதான் இருக்கணும். இருப்பீங்களா? ம் என்ன கேட்டீங்க? இருப்பேனாவா? இருன்னு சொல்ல வேண்டியவங்க சொன்னா கண்டிப்பா இருப்பேன். சொல்லுவாங்களான்னு தெரியணும். சொல்லுவீங்களா? என்ன சொன்னீங்க? ஆ இல்ல, சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்களான்னு பார்த்தேன். அவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும், காலத்துக்கு இங்கே இருப்பேன். உங்களுக்கு யார் சொல்லணும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லணும்னு தோணுது. சொல்லலாமா? அடி, நீ சொல்லணும்னு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எது சொன்னாலும் தலையாட்டுற இடத்துல இப்ப நான் நிக்கிறேன். என்னை இப்படி ஆக்கிட்டீங்க. சொல்லலாமா? அதுக்கு என்னங்க, தாராளமா சொல்லலாம். நீங்க எது சொன்னாலும் நான் கண்டிப்பா கேட்பேன். சொல்லுங்க. அது வந்து நீங்க இங்க இருந்து எங்கேயும் போகாதீங்க. இதை தாண்டி எதிர்பார்த்தேன். போகாம இருப்பீங்களா? அதுக்கு என்னங்க, சொல்ல வேண்டியவங்க சொல்லிட்டாங்க. இனிமே இங்க இருந்து போக மனசு வருமா என்ன? என்னங்க திரும்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ரூம் சுத்தி காட்டணும்ல. ரூம் பாத்துட்டீங்களா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை சொல்றீங்க? நீங்க எதை கேட்டீங்களோ அதை தான் சொன்னேன். எதை கேட்டீங்க நீங்க? நான் ரூம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ம் நானும் அதை தாங்க சொன்னேன். சரி, நான் போறேன். என்னங்க உடனே போறேன்னு சொல்றீங்க? ரூமை சுத்தி காட்டுறேன்னு சொன்னீங்க, சுத்தி காட்டுங்க. நீங்க இந்த ரூமை சுத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அது உங்களுக்கே தெரியுதுல. இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லைங்க, நான் முதல்ல இவ்வளோ பெரிய வீடியோ பார்த்தது இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ரூம்லாம் பார்த்துருப்பேனா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களா, இது என்ன அது என்னன்னு நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சொல்லுங்க. அப்படியா? சரி, நான் சொல்லி தரேன். எல்லாமே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு. ஓ அப்படியா? சரி, நான் சொல்லி தரேன். கண்டிப்பா சொல்லி கொடுங்க. இங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பெட். இது தெரியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா? என்னங்க கேக்குறேன்ல, பெட் பாத்திருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் பெட்டாங்க? இல்லைங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. தெரியும், அதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இது பேரு கட்லு, அது மேல இருக்குது பெட். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணுவாங்களோ? டோரை லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இங்க இருந்து பாரு, நான் என்னென்னலாம் பண்றேன்னு உனக்கே தெரியும். மாறன் மாறன், என்னங்க இதுல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? ஏங்க நான் பெட்டே பார்த்தது இல்லைன்றேன், அப்புறம் இதுல எப்படிங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்? தெரியாதுங்க. அதையும் நீங்களே சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும். சொல்லி கொடுக்கறத விட ப்ராக்டிக்கலா செஞ்சு காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க? இல்லைங்க, அது வந்து பெட்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுல்ல. நீங்க சொல்றதை விட இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நீங்க செஞ்சு காமிச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆமா, பெட்ல என்ன பண்ணுவாங்க? ஓ அப்படி சொன்னீங்களா? செஞ்சு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நான் சொல்றேன் சரியா? அது வந்து பெட்ல படுத்து தூங்குவாங்க. நீங்க கீழே படுத்திருப்பீங்கல்ல, இனிமே நீங்க கீழே எல்லாம் படுக்க வேணாம், இந்த பெட்லயே படுங்க. இனிமே நீங்க இதுலயே படுத்து தூங்கலாம். ஓ அப்படியாங்க? ஆமா, அப்போ இந்த பெட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா? வேற எந்த விஷயத்துக்கும்? என்னங்க பேச்சையே காணும், தூங்க மட்டும்தான் யூஸ் ஆகுமா? வேற எதுக்கு யூஸ் ஆகாதா? அது அது வந்து நீங்க அத சொல்லிட்டேன்,
நீங்க இங்க இருந்துக்கோங்க, நான் போறேன். என் அம்மா தேடுவாங்க. என்னங்க இப்படி பாதி சொல்லி கொடுத்துட்டு மீதி சொல்லி கொடுக்காம போனா எப்படிங்க? மீதியும் சொல்லி கொடுத்துட்டுல போனோம். இல்ல அது வந்து இல்ல நான் போறேன். ஏங்க அஞ்சலி நில்லுங்க. இப்படி பாதியில விட்டுட்டு போனா எப்படிங்க? சொல்லிட்டு போங்க. மீதி என்னன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல நான் போறேன், வழி விடுங்க. நீ பாருங்க மீதியை சொல்லிட்டு போங்க. இல்ல என்னால முடியாது, நான் போறேன். ஏய் பாத்துடி. என் கட்டை ஒரு நாள் சாயலாம், என் கண்ணுல மோகம் போகுமா? நான் மண்ணுக்குள்ள உணரப்பு மனசுக்குள்ள கண்டியாலும் துணியலும் சுத்தி ஓடி கொண்டு வருகிறேன். சத்தியமும் பத்தியமும் இப்ப தான சுத்தி கணக்கு. உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதா, உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதா. பாரு நினைச்சு பச்சை புள்ள போறேன் இழைச்சு. கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும் உறவா, உள்ள வர உன்னை பார்ப்பேன் தெளிவா. ஒத்தை கொத்த அழைக்கும் அழகு, ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அடிக்குது, நெற்றிக்குள்ள துடிக்குது. வெள்ள மொழி வெளிய தெரிய. பரவாயில்லைங்க. எங்க பாதியில சொல்லி கொடுக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். சொல்லி கொடுக்கறத விட செஞ்சே காமிச்சிட்டீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இல்ல அது அது வந்து அதான் வந்தாச்சுல, அப்புறம் என்ன? இவ்வளவு நெருக்கமா வந்தாச்சு, இதுக்கப்புறமும் இல்ல அது அது வந்து அது கால் தவறி அதான் ஸ்லிப் ஆனதுல. நல்ல வேலை ஸ்லிப் ஆயிடுச்சு, இல்லைன்னா மிஸ் ஆயிருக்கோம்ல. மாறன், நீங்க என்னமோ பேசுறீங்க. நீங்க முதல்ல எழுந்துறீங்க, முதல்ல என் மேல இருந்து எழுந்துறீங்க. என்ன சொன்னீங்க? என்னவா அத சொல்றேன்ல, நீங்க முதல்ல என் மேல இருந்து எழுந்துறீங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு காது கேட்கலையா இல்ல நான் சொல்றது புரியலையா? உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும்ல, என் மேல இருந்து எழுந்துறீங்கன்னு சொன்னேன். எனக்கு தமிழ்ல நல்லா புரியும், காதும் நல்லா கேக்குதுங்க. உங்களுக்கு தான் கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. என்னங்க நல்லா பார்த்துட்டு சொல்றீங்க? நான் பார்த்துட்டு என்ன பேச்சே காணும்? இப்போ நான் எழுந்திருக்கவா இல்ல? அது அது சாரி மாறன், நான் தான் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன்ல, சாரிங்க. அது ஏதோ ஏதோ நினைப்பலாம். ஏதோ நினைப்பலையும் இல்ல ஏன் நினைப்பலையும்? இல்ல அது சாரிங்க. ஏன் அஞ்சலி எங்க போறேன்? ஓய் உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? ஏன் போறேன்? இல்ல அம்மா தேடுவாங்க, நான் போறேன். நான் அப்புறமா பேசுறேன். ஓ அப்படியா? அப்புறம் வருவியா? வரதுக்கு ட்ரை பண்றேன். நீ வருவேன்னு வெயிட் பண்ணுவேன், கண்டிப்பா வந்துரு. நான் போறேன். சரி. என்ன இவர் என்ன பண்றாரு? என்னாச்சு? போகலாம் நின்னுட்டான். ஒருவேளை போறதுக்கு மனசுலன்னு சொன்னா நல்லாதான் இருக்கும். போக மாட்டாதானே? போகாதடி. என்ன பண்றாரு இவர்? இதெல்லாம் தப்பல்ல, இவர் எதுக்கு இப்படி பண்றாரு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் போகணும். ஏங்க விடுங்க. விடுங்கவா? என்ன விடணும்? என்ன இவ தனியா பேசிட்டு இருக்கான்? அஞ்சலி மாறன், இதெல்லாம் தப்பு, விடுங்க மாறன். தப்பா? என்ன ஏதாவது கனவு காண்றாளா? அஞ்சலி மாறன் சொல்றேன்ல, இதெல்லாம் தப்பு. யாராவது வந்து பார்த்துட்டா நல்லா இருக்காது, விடுங்க மாறன். விடுங்கவா? எதுக்கு இவ இப்படி பேசிட்டு இருக்கான்? என்னன்னு தெரியலையே. மாறன் ப்ளீஸ் விடுங்க மாறன், அம்மா தேடுவாங்க, நான் போறேன். நான் இவள என்ன பண்ண விடுவிடுன்னு சொல்றான்? ஒருவேளை சிம்பாலிக்கா ஏதாவது பண்ணுன்னு சொல்றாளா? இப்படிலாம் பண்ணக்கூடாது, தப்பு, விடுங்க. தப்பா? இதான் விஷயமோ? அஞ்சலி மாறன் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, விடுங்க, நான் போறேன். நான் தான் தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன்னு சொல்றேன்ல, அதுக்காக இப்படிலாம் பண்ணலாமா? ஓய் இப்படி கொஞ்சம் திரும்பி பாரு. திரும்பி பாருன்னு சொன்னேன். என்ன? என்னன்னா திரும்பி என்ன பாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாரு. ஐயோ தாவணி கட்டல்ல மாட்டிருக்கான். இது தெரியாம நான் இவ்வளவு நேரம் என்னென்னமோ பேசியிருக்கேன். ஐயோ இவர்கிட்ட ரொம்ப அசிங்கமா போயிடுச்சேன். என்ன நீ இப்போவாது தெரியுதா?
யார் பிடிச்சிருக்காங்கன்னு? சாரிங்க, அது நீங்க தான் பிடிச்சிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். சாரி. இப்போ நான் எடுத்துட்டு கிளம்புறேன். இரு, நான் எடுத்து விடுறேன். எடுத்துட்டேன். தேங்க்ஸ் மாறன். தேங்க்ஸ் மட்டும் தானோ? வேற என்ன வேணும்? என்ன வேணும்னு சொன்னா கொடுப்பியா? என்ன வேணும்? அதான் கேட்கறானோ. என்ன வேணும்னு கேட்டா கொடுப்பியா? என்ன வேணும்னு சொல்லுங்க, கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா கொடுப்பேன். இது கண்டிப்பா உன்னால கொடுக்க முடியும். ஆனா கொடுப்பியான்னு தான் தெரியல. கேட்கணும்னு தோணுது. கேட்டுட்டா? கேளுங்க. நீ என் அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்ற ஒலிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதல் உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தன்னைக்குள்ள விழுந்தே அன்று விழுந்தவன் என்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தே கரை சேர நீயும் கையிலேந்தவா உயிர் காதலோடு சொல்லிருப்போமா? வெற்றி, அபி. சகனா, எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி வர? மச்சி, உன் அண்ணி எதையாவது பார்த்து மிரண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சகனா மேடம், எதை பார்த்து பயந்தீங்க? அக்கா கேக்குறாங்கல்ல, என்ன காச்சு? ஐயோ, வெற்றி, அபி, சக்தி, விஷயம் தெரியாம நீங்க 2-3 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன சகனா, என்னாச்சு? என்னாச்சு? அதை விட்டு கேட்கலாம், சொல்லு. வெற்றி, இப்போ உள்ள என்ன நடந்து தெரியுமா? சகனா, நீ சொன்னதானே தெரியும். என்னாச்சு? அக்கா அது கேக்குறாங்களா, சொல்லுக்கா. வெற்றி, அந்த ஸ்வேதா, அந்த ஸ்வேதா. என்ன சகனா, உன்னை ஏதாவது சொன்னானா? சொல்லு. உன்னை ஏதாவது அவ சொல்லி இருக்கட்டும், அவளுக்கு இருக்கு. எது வந்தாலும் சொல்லு. வெற்றி, அந்த ஸ்வேதா என்ன எதுவும் சொல்லலாம். ஆனா அவ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுட்டான். நீ காலையில அபி தோல் மேல கைய போட்டு இவளுக்கு நான் மாமான்னு சொன்ன தெரியுமா? ஆமா, அதுல அவதான் ஏற்கனவே கிராண்ட் ஆயிட்டாளே. என்ன இப்ப அதை வச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காளா என்ன? வெற்றி, அந்த விஷயத்த அந்த ஸ்வேதா வேதாந்த கிட்ட சொல்லிட்டான். என்ன சொல்ற? உண்மையாவா அந்த ஸ்வேதா இப்படியா சொன்னா? ஆமா வெற்றி, அவ என்ன சொல்ல வரான்னு தெரியாமலே அவளை தடுத்தேன். ஆனா அவ அதையும் மீறி இந்த விஷயத்த சொல்லிட்டான். இப்ப வேதாத்த உன் மேலே அபி மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க. டேய் மச்சான், என்னடா இதெல்லாம்? சகனா, மம்மி வேற என்ன சொன்னாங்க? வெற்றி, உன்னையும் அபியும் ஹாலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அத்தவங்க 2 பேர்கிட்ட பேசணுமாமா. அதையும் கோவமா தான் சொன்னாங்க. வெற்றி, என்னடி என்ன? எனக்கு பயமா இருக்கு. ஏய், நான் தான் இருக்கேன்ல. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கும் தெரியும். அவ இப்படி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு அப்பவே தெரியும். இங்க பாரு, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய் மச்சான், ஆளுக்கு பயப்படுறது கரெக்டு தான். நீ ஏன்டா அப்படி பண்ண? டேய், அப்புறம் என் முன்னாடி அவளை சர்வெண்ட் வேலைக்காரி அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு கோவம் வராது. அதான் அப்படி பண்ண. இங்க பாருடா, அவ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் பண்ண. டேய், இப்போ நீ பண்றதை பண்ணிட்டான். ஆனா ஆண்டியோட கோவம் எல்லாம் ஆளுக்கு மேல தானே இருக்கும். அப்படிலாம் எதுவும் இருக்காது. அபி, வருத்தப்படாத, நான் இருக்கேன்ல. மம்மி உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. சி, இது எப்பறம் நீ கான்ஃபிடண்டா சொல்றேன்? ஆண்டி பத்தி நமக்கு தெரியாது. சி, இதெல்லாம் யோசிக்காம நான் அப்படி பண்ணுவேனா? மம்மி என்கிட்டயும் சரி, அபிக்கிட்டயும் சரி, இந்த விஷயத்தை பத்தி கேட்கவே மாட்டாங்க. பார்த்துக்கிட்டு டேய், என்னடா பண்ண போறேன்? பொறுத்து இருந்து பாரு என்ன பண்றேன்னு. வெற்றி, இது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு. இன்னும் 5 மினிட்ஸ்ல நீங்க 2 பேரும் ஹாலுக்கு வரணும். டேய், என்னடா மச்சி, என் ஃபோன் உங்ககிட்ட தானே இருக்கு. ஃபோனை கொஞ்சம் கூட. யாருக்கிட்ட ஃபோன் பண்ண போறேன்? அஞ்சலிக்கு ஃபோனை போட்டு என் கிட்ட கூட. நான் அஞ்சலி கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிடா, இரு கொடுக்குறேன். ஏய், எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அதுக்கு நீ பதில் சொல்லுவியா? கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். நான் கேட்குற கேள்விக்கு பதிலெல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக சொல்லணும். சரியா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது அது வந்து மாறன். இங்க பாரு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட நிறைய பேச முடியும். அதனால தான் கேட்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது மாறன், எனக்கு உங்களை சொல்லுமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ப்ளீஸ், கண்டிப்பாக சொல்லிடு. மாறன், எனக்கு உங்களை. என்ன? ஏய், தயவு செஞ்சு சொல்லிடுடி. சொல்லுடி. ஃபோன் அடிக்குதுங்க. உண்டானே, அதை நான் பொறுமையாக பேசிக்கிறேன். இப்போ நீ பதில சொல்லு ப்ளீஸ். சொல்லுடி, என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
இங்க பாருங்க மாறன், நம்ம 2 பேரும் இங்கே தானே இருக்க போறோம். உங்க கேள்விக்கு பதில் கண்டிப்பா சொல்றேன். யாரோ ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது அர்ஜென்ட்டா கூட இருக்கலாம்ல. என்னன்னு கேளுங்க. சரி நான் கேட்குறேன். ஆனால் நீ எங்கே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். போக மாட்டேல? போக மாட்டேன். நீங்க முதல்ல ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசுங்க. யாருன்னு பாருங்க. சரி இருமா, யாருன்னு பார்க்குறேன். சரி. அடா வெற்றி. ஹலோ, சொல்கிறேன் வெற்றி. மாறன், அஞ்சலி உன் கூட தானே இருக்கான்? ஆமாம், இங்கே தான் இருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் அஞ்சலி கிட்ட ஃபோனை கூட. நான் அஞ்சலி கிட்ட முக்கியமாக பேசணும். டேய் என்னடா, ஏதாவது ப்ராப்ளமா? மாறன், ப்ராப்ளம் தான், நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ அஞ்சலி கிட்ட மட்டும் ஃபோனை கூட. சரியா, உயிர் கொடுக்குறேன். ஏய் வெற்றி, உங்ககிட்ட தான் பேசணும் மாமா. இந்தா என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க மாமா. அஞ்சலி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவியா? என்ன மாமா பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. தேங்க்ஸ் அஞ்சலி. ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? மாமா இவ்வளவுதானே? இந்த இப்பவே வரேன் மாமா. அஞ்சலி, இப்போ நான் சொன்ன விஷயத்த மாறன் கிட்ட சொல்லிடு. அவனோட பர்மிஷனோட வா, சரியா? சரிங்க மாமா. என்னாச்சு? மாமா நீங்க வைங்க, நான் வரேன். சரிம்மா. ஓய் கேட்குறேன்ல, என்னாச்சு? வெற்றிக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? நீங்க வாங்க, நம்ம முதல்ல இப்ப கீழே போகணும். நான் என்ன விஷயம் சொல்றேன், வாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கலாம். சரி ஓகே, வா போ. பிடிக்கும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏய் இப்போ நீ என்ன சொன்ன? எனக்கு மாறனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். மாறனுக்கு இந்த அஞ்சலியை பிடிச்சிருக்கா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். பிடிச்சிருக்க போய் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். முதல் பார்வையிலே என்னை உள்ளம் முழுவதிலும் புது அந்த சிரிப்பில் தானே என் உதயம் காணுகிறேன். செந்தூரு பூவே சின்ன வேணில்லாவே என்னென்ன வேணும் கேடு. இல்லாம கீழே பக்குவமகள் நான் தானே அடி தேக்கு மரக்காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி மசரம் சிறுசுதான். ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கருந்தைக்கு மரக்காடு வெடிக்குதடி. உசுர போகுத உதட்ட நீ கொஞ்சம் சுழி